சாதனைகளை எதையும் சொல்ல முடியாம அவதூறுகளையும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களையும் நம்பி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். பழனிசாமின்னு சொன்னா அது பொய், பித்தன் அப்படிதான் வரும். பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அறிவு ஜீவி திரு ஸ்டாலின் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு? இபிஎஸ் பேசுற பொய்ய ஒரு புத்தகமா வெளியிடலாமா? உனக்கு என்ன தெரிய போகுது? எழுதி கொடுத்த படிச்சுட்டு இருக்கிற, வேற என்ன உங்களுக்கு தெரிய போகுது? 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவோ திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி அவர்களும் சொல்லுகின்ற பொய்ய பெரிய புத்தகமா வெளியிடலாம். உண்மைதானே? தினந்தோறும் 5 ஆண்டு காலம் அப்படியே டிப் டாப்பா கோட் சூட் போட்டு வந்து பத்திரிகைக்கும் நம்முடைய தொலைக்காட்சிக்கும் அப்படியே முன்னாடி வந்து நின்று போட்டோ ஷூட், அதை படம் எடுத்து நம்முடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்வாங்க, பத்திரிகையில் வரும். போட்டோ ஷூட்டு தானே இந்த 5 ஆண்டு காலமா உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சது. தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சமே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்களா? கடலூர் மாவட்டத்தில் ஏதாவது வந்திருக்குதா திட்டம்? அதோட இன்னொன்னு சொல்றார், 8000 கூப்பன் கொடுக்குறானா. நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. நாம அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவருடைய பெயர்ல வங்கியில 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சோம். நேரடியாக அந்த குடும்பத்துக்கு வங்கி கணக்கு போகிறோம். ஸ்டாலின் என்ன அறிவிக்கிறாரு? கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். திமுக காரன் கமிஷன் வாங்கினா அந்த கமிஷன் ஒரு பகுதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகும். ஆக ஒரு திட்டத்தை அறிவித்தால் கூட தன் குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் திட்டத்தை அறிவிக்கின்ற தலைவர் திரு ஸ்டாலின் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள்.